ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 20th அக்டோபர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் கொட்டாக் மஹிந்திரா, இண்டஸ்இண்ட் பேங்க், டிசிஎஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. டிவிஸ் லேப்ஸ், டாடா ஸ்டீல், ஐடிசி இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக விழுந்துச்சு, க்ரூடு கரன்சி, இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 82 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. சென்செக்ஸ் 231 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. ஸ்டாக்ஸ் கொட்டாக் மஹிந்திரா 31 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அதோட Q2 ரிசல்ட் இருந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் 24% ரேலி ஆகிருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 3191 crore இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் பார்த்திங்கன்னா 23% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ ஒரு பேங்க்குக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை என்ஐஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆனது கொட்டாக் மஹிந்திராவுக்கு ரொம்பவே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இது ஒரு 2% ரேலி ஆகிருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா 18 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க்கோட Q2 ரிசல்ட்டும் வந்துச்சு. அவங்களோட நெட் ப்ராஃபிட் 22% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 3908 crore இருக்குது. அப்புறம் டிசிஎஸை பார்த்திங்கன்னா 38 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் செப்டம்பர் 2023 நெட் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 59,692 crore இருக்குது. இது 7.92% இயர் டு இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 வாரமாக இது நல்லாவே விழுந்துருந்துச்சு. ஸோ இந்த பாசிட்டிவ் நியூஸ்னால் நல்லா ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டிவிஸ் லேப்ஸை பார்த்தோம் அப்படின்னா 83 பாயிண்ட்ஸ் விழுந்துருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அனலிஸ்ட்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா டிவிஸ் லேப்ஸ் நியர் ஃபியூச்சரில் பெரிய அப்சைட் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா டிவிஸ் லேப்ஸ் கொஞ்சம் நாளாகவே விழுந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் டாடா ஸ்டீலில் பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் விழுந்துருக்குது. டாடா ஸ்டீலு ஒரு ஃபியூ டேஸாக ரேலி ஆச்சுது. அதனால் இப்போது ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி கொஞ்சமாக விழுந்துருக்குது. அதுக்கு ரேலி ஆனப்போ ரீசன் பார்த்திங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி ஆமில் அதாவது டிபிவிஎஸ்எல்னு சொல்கிறாங்க. அதிலேருந்து ஒரு 26% ஸ்டேக்கை வாங்குறதா இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அவங்க அவங்களோட எனர்ஜி தேவைக்கு ரினியூவபிள் எனர்ஜிஸை யூஸ் பண்ண போகிறத ஆல்ரெடி டாடா ஸ்டீல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட பார்ட்டாக தான் இதை பண்ணுறாங்க. இந்த நியூஸ் நல்லா ரேலி ஆச்சுது. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால் சரிஞ்சிருக்குது. அப்புறம் ஐடிசியை பார்த்தோன்னா 12 பாயிண்ட்ஸ் விழுந்துருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ஐடிசி Q2 ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது இப்போ எவ்வளோ பார்த்திங்கன்னா 4927 crore இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரெவன்யூ க்ரோத் 8.3% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆனால் இது மார்க்கெட்டில் இருக்க இன்வெஸ்டர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ண தவறிடுச்சு. ஸோ இவங்க இன்னும் அதிகமான ப்ராஃபிட் மார்க்கெட்டும் சரி, அனலிஸ்ட்டும் சரி, இன்வெஸ்டர்ஸும் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் ஐடிசி கொஞ்சமே அந்தளவுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் கொஞ்சமாக விழுந்திருக்குது. இப்போ மட்டும் விழலை. ஐடிசி ஏற்கனவே 500 கிட்ட இருந்துச்சு. இப்போ மெல்ல விழுந்து 438க்கு வந்திருக்குது. ஸோ பட் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் நம்ம எப்போவுமே நம்பக்கூடிய ஸ்டாக் தான். இருந்தாலும் இது ரொம்பவே அதிகமாக கரெக்டாக இருக்குது. எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா 456 பாயிண்ட்ஸ் 456 crores பை பண்ணியிருக்கிறாங்க ஸ்டாக்ஸை. இது 2 கண்டினியூஸ் டேவாக செல் பண்ண அப்புறம் பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா 8 crore பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெரிய பை இல்லை டிஎஸ்கிட்ட இருந்து. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் 286 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்குது. S&P 500 53 பாயிண்ட் விழுந்திருக்குது. நாஸ்டாக் 202 பாயிண்ட் விழுந்திருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் சேம் ரீசன் தான். ட்ரெஷரி ஈல்டு 5% கிட்ட இருக்கிறது. அப்புறம் அவங்களோட பாரோ காஸ்ட் கம்பெனிஸ்க்கு இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது கடன் வாங்குகிற இதுக்கான அந்த செலவினங்கள்லாம் இப்போ ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஏன்னா வட்டி அதிகமானதுனா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால ஸோ அவங்க கடன் வாங்குறது இப்போ கம்மியாகிடுச்சு. அவங்களால நிறைய கடன் வாங்க முடியாது. அப்படியே வாங்கினாலும் அவங்க நிறையா இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பாரோயிங் காஸ்ட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டதாக சொல்கிறாங்க. அதனால் கம்பெனிஸ் எக்ஸ்பென்ஷன் இப்போதைக்கு பெருசாக எதுவும் பண்ணாமல் இருக்குது. அப்புறம்
இஸ்ரேல் ஹமாஸ் இடையான அந்த கான்ஃப்ளிக்ட்டு எல்லாம் சேர்ந்து வந்து யூஎஸ் மார்க்கெட்டை நல்லாவே விழ வச்சிருச்சு. அப்புறம் க்ரூடு பார்த்தோம் அப்படின்னா பிரண்ட் வந்து 92.44 இருக்குது. பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. கரன்சி யூஎஸ்டி அகேன்ஸ்ட் இந்தியன் ருபி பார்த்திங்கன்னா 83.12 இருக்குது. கோல்டு பார்த்திங்கன்னா 1900 கிட்ட போயிடுச்சு. 1992 இருக்குது. 12 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.